ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகடிக்க ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க மீனா. இன்ஸ்பெக்டர் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க, இதுக்கப்புறம் புருஷனுக்காக நீங்கள் வந்து எதுவும் பேசுகிற வேலை வச்சுக்காதம்மா, தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிடும். ஆல்ரெடி அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்து உங்கள் புருஷன் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கான். அதுக்கு தகுந்த மாதிரி உன் புருஷனும் போயிட்டு அவங்க வீட்டில் பயங்கரமாக பிரச்சனை பண்ணியிருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு குடிச்சிக்கிட்ட போய் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே ரொம்பவே அப்செட் ஆகிடுறாங்க. மீனா கதறி கதறி அழுகுறாங்க. நீ நேராக போயிட்டா அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டரை போய் பேசு, அப்போ தான் உனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். உன் புருஷனை வெளியே கொண்டு வந்தாலும் கொண்டு வர முடியும், இல்லைன்னா அவ்வளோதான். இப்போவும் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் மேலே பயங்கரமாக பிரச்சனை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, இல்லைன்னா பயங்கரமாக பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து பயங்கரமாக ரொம்பவே கோவமாக சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே டென்ஷனாக அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் எதை பற்றியுமே யோசிக்காமல் ரொம்பவே டென்ஷனாகவே சுற்றிட்டு இருக்காங்க. முத்து வந்துட்டு அதுக்கப்புறமா முத்து வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாரையுமே நம்ப முடியல. இந்த அளவுக்கு கேவலமாக இந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இறங்குவான்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேராக மீனா வந்து டிராஃபிக் இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் எதுக்கு அங்கே போகணும், ஸ்டேஷனுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போன உடனே அங்கே வந்து டிராஃபிக் இன்ஸ்பெக்டரும் இருக்கிறதுல இன்னொருத்தரும் இருக்கிறதுல, அதனால கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு ஏடிகா வந்துட்டு